லைஃப்பில் இந்த வேர்டு எல்லாருமே க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஒன்று நம்ம யாருக்காவது பண்ணியிருப்போம், இல்லை நமக்கு யாராவது பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டு என்ன தெரியுமா? துரோகம். பிரேக்கிங் தி ட்ரஸ்ட். இல்லைப்பா, நான் யாருக்கும் துரோகம்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு, இல்லை செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு எதாவது செய்யாமல் வந்திருக்கீங்களா? அப்போ அதுக்கு பேர் என்ன? இல்லை உங்கள் பார்ட்னருக்கு எதர் ஹஸ்பண்ட் டு ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃப் டு ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் வேர்ட்ஸ் கீப்பப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்திருக்கீங்களா? இல்லை உங்கள் ஆஃபீஸில் பாஸ் எம்ப்ளாயிக்கோ இல்லை எம்ப்ளாயி பாஸ்க்கோ உங்கள் வேர்ட்ஸ் கீப்பப் பண்ணியிருக்கீங்களா? இதை செஞ்சு தரேன்னு சொன்னதை காப்பாற்றிருக்கீங்களா? அப்போ இதுக்கு பேர்லாம் என்ன? வேர்ட்ஸ் கீப்பப் பண்ணனாவே ட்ரஸ்ட்டு பிரேக் பண்ணுறது அர்த்தம் தானே? அதுக்கு பேர் என்ன? துரோகம் தானே? சரி, ஓகே, இதெல்லாம் கூட நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் ரொம்ப யோகியனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்களா? உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் லாயலாக இருந்திருக்கீங்களா? உங்கள் உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருந்திருக்கீங்களா? இல்லை உங்களுக்குள்ளே இருக்க பேஷன், நான் இதெல்லாம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் உணர்வை சாகடிக்கிறீங்களே, அப்போ அதுக்கு பேர் என்ன? அப்போ அது ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லை தானே? உங்களுக்கே நீங்கள் லாயலாக இல்லைல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருங்க, உங்களுக்கு லாயலாக இருங்க, உங்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க, அந்த உணர்வு என்ன ஏங்குதுன்றதுக்கு காது கொடுத்து கேளுங்க, அதுக்கு ஆக்ட் பண்ணுங்கள், அதுக்கு லாயலாக இருங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க துரோகத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்தாவே வெளியில் இருக்க துரோகத்தை ஈஸியாக சமாளிக்கலாம்.